திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது கைரேகைகளை சேகரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் வடமாநில தொழிலாளர்களிடம் கைரேகை சேகரித்து வருகின்றனர் போலீசார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரூபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரூபன், போலீசாரினுடைய இந்த நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் தங்களது புலனாய்வு தோல்வியை சந்தித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக சேமலைக்கவுண்டம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 கிராமங்களை போலீசார் தங்களது கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து விசாரணை விரிவுபடுத்தியுள்ளனர் திவ்யா. மேலும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாத நிலை இருந்து வருவதன் காரணமாக பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கம்பளி மற்றும் போர்வைகளை விற்று கொண்டு வரும் வடமாநில தொழிலாளர்களிடமிருந்து கைரேகைகளானது தற்பொழுது போலீசாரால் சேகரிக்கப்பட்டு வருகிறது திவ்யா. இது மட்டுமின்றி பல்வேறு கோணங்களிலும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் காவல்துறையினர். அந்த வகையில் இதிலையும் துப்புகள் எதுவும் கிடைக்காவிட்டால் மேலும் நிறுவனங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களிடமிருந்தும் கைரேகை சேகரிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறார் திவ்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரூபன்.